ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு ரசம் செய்யறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், 1 வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. லெமன் சைஸ் புளியோட 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சோடனே அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச புளி தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரசம் இந்த அளவுக்கு நுரைச்சி வர ஆரம்பிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அருமையான மிளகு ரசம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.